இந்த வழக்கு என்னன்னு கேட்டால், இந்த வழக்கு தான் இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் ஃபேமஸாக இருக்க வழக்கு. என்னென்னா, லாட்ரி ரிலேட்டடாக மினிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா அவர் சம்மந்தப்பட்ட வழக்கு. இதில் வந்து அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ்ட்டை அந்த சாண்டிகோ மார்ட்டின் அன்கின் அவங்களுடைய குடும்பத்துடைய ப்ராப்பர்ட்டியை இடி வந்து அட்டாச் பண்ணிடுறாங்க. அதுக்கு அகைன்ஸ்டாக தான் இந்த கேஸ் வந்து நடக்குது. இந்த இந்த வழக்கு வந்து பிஎம்எல்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட். அதற்கு கீழே தொடர்பான வழக்கில் அமலாத்துறை வந்து சொத்துக்களை முடக்கியிருக்காங்க. இதில் லாட்ரி அதிபர் சாண்டிகோ மார்ட்டின், அவரது மனைவியான அதிமுக எம்எல்ஏ இருக்கக்கூடிய லீமா ரோஸ் மார்ட்டின், அவருடைய மகள் டெய்ஸி ஆதவ் அர்ஜுனா, இவங்களுடைய தொடர்புடைய நிறுவனங்கள் வந்து தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு தான் இந்த கேஸு. இதில் அமலாக்கத்துறைக்கு ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இந்த கேஸ் ஆக்சுவலாக வந்து ஜஸ்டிஸ் எஸ்ஏ தர்மாதிகாரி அண்ட் ஜஸ்டிஸ் ஜி அருள்முருகன் அவங்க பெஞ்சில் தான் அந்த கேஸ் வருது. இது வந்து என்னென்னா, ஒரு 39 மேல்முறையீட்டு மனுக்களை விசாரித்து 6 வாரங்களுக்குள்ள பதிலளிக்குமாறு அமலாக்கத்துறைக்கு அதில் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. இந்த மேல்முறையீடுகள் வந்து டெல்லியில் உள்ள பிஎம்எல்ஏ தீர்ப்பாயம் வழங்கிய உத்தரவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு. அந்த உத்தரவில் அமலாக்கத்துறை மேற்கண்ட அந்த தற்காலிக சொத்து முடக்க நடவடிக்கையை உறுதிப்படுத்திய இந்த பிஎம்எல்ஏ தீர்ப்பளிக்கும் ஆணையத்தோட முடிவுக்கு உட்பட்டு இருந்தது. அதாவது பிஎம்எல்ஏ உடைய ஆக்டிவிட்டியும் இடி வந்து செஞ்சது சரிதான் அப்படின்னு சொல்லி ட்ரிபுனல் வந்து ஒரு இது தராங்க. இந்த குறிப்பாக அந்த கேஸ் என்ன, ஒரு சிபிஐ வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில். அதில் வந்து ப்ரொவிஷனல் அட்டாச்மெண்ட்ஸ் 5 ப்ரொவிஷனல் அட்டாச்மெண்ட்ஸ், அதாவது அவங்களுடைய சொத்துக்களை வந்து இடி வந்து இணைக்குது. இந்த ப்ரெசன்ட் பெட்டிஷன் வந்து எதுக்குன்னா, 9 ஜூன் 2023 அட்டாச்மெண்ட் பண்ண ப்ராப்பர்ட்டிக்கு எதிராக இப்போ இந்த கேஸ் வந்து அதுக்கு எதிராக தான் இந்த கேஸ் வந்திருக்காங்க. இப்போ இதில் வந்து என்னென்னா, இது இடி வந்து மார்ட்டினுடைய இன்வால்மெண்ட் ஒரு 51% ஆஃப் ப்ராப்பர்ட்டி இன்வால்மெண்ட்டை இது வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்களுடைய கன்டென்ஷன் என்ன அப்படின்னா, இவங்க அட்டாச் பண்ண ப்ராப்பர்ட்டியுடைய மதிப்பு வந்து நியர்லி 894 கோடியாக இருக்குது. இது வந்து இவங்க சொல்கிற டிஸ்பியூட்டுக்கும் அமௌண்ட்டுக்கு அதிகமான அமௌண்ட் உள்ள ப்ராப்பர்ட்டியை இவங்க அட்டாச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் அவங்களுடைய கிளைமாக வந்து இதில் இருந்துச்சு. ஆனால் ஏற்கனவே கேரளா ஹைகோர்ட்டில் இதே மாதிரியான கேஸை வந்து மார்ட்டின் வந்து ஃபைல் பண்ணியிருந்தார். அப்போ கேரளா ஹைகோர்ட் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அப்போல ட்ரிபுனல் போகணும் நீங்கள். ஏன்னா ஒரு ட்ரிபுனல் ஏற்கனவே இங்கே ஒரு ப்ராசஸ் இருக்குது. இதில் வந்து ட்ரிபுனலுடைய ஆர்டருக்கு மேலே அப்பீல் ட்ரிபுனலுக்கு மேலே தான் நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு வர முடியும். இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் வந்து சர்பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக ஆர்டிகல் 226 கீழே நீங்கள் வந்துடக்கூடாது. அதனால் இது வந்து எக்ஸப்ஷனல் ஆர்டிகல் 226ன்றது. அதனால் ஸ்டாச்சுரி ரெமடிஸ் இருக்கும்போது நீங்கள் அதுதான் பார்க்கணுன்னு சொல்லி அதை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலே டிவிஷன் பெஞ்ச் போனார். டிவிஷன் பெஞ்சும் அதை வந்து டிஸ்மிஸ் பண்ணிருச்சு. இப்போ அதே மாதிரி ஒரு கேஸ் தான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதை வந்து 6 வாரத்தில் போய் விசாரித்து முடிக்கணும்னு சொல்லி தீர்ப்பு போட்டு கொடுத்துருக்காங்க. என்ன கேஸுன்றதை நம்ம அடுத்து அப்டேட் ஆகும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.